புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய கனவுலகம் யூடியூப் சேனலில் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த வரிசையில் இன்றைக்கி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான தகவலை பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, பல நண்பர்கள் இணையதளங்களில் போட்டுட்ருக்கிறாங்க, தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் ஏறிட்டே இருக்குது. இப்போ தங்கத்தினுடைய விலையில் முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக சில்வரில் முதலீடு பண்ணுங்க. அப்படி முதலீடு பண்ணுறது மூலமாக சில்வர் மிகப்பெரிய மாற்றத்தினை சந்திக்க போகுது. தங்கத்தை வாங்க முடியாதவங்களாம் சில்வரில் முதலீடு பண்ணுறதால சில்வர் இனி பெரிய ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்றது போல் பல பேர் கருத்துக்களை எழுதிக்கிட்டே வர்றாங்க. இது குறித்து என்னுடைய பார்வை என்னங்கிறத பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒரு முதலீட்டு ஆலோசகர் கிடையாது, பங்கு வர்த்தகத்தில் அனுபவம் ரொம்பலாம் கிடையாது. அப்படி இருந்தோம் என்னுடைய பொதுவான ஒரு சராசரி மனிதனாக இந்த தங்கம் வெள்ளி இது குறித்தான ஒரு பார்வையை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். சரி, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நாம் என்ன செய்கிறோம், இயற்கையிலே நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். கடந்த காலகட்டங்களில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லாங் எகோ அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் சில்வர் அப்படின்றதுக்கு பெரிய மதிப்பு இருந்த உண்மை தான். தங்கம் அரிதாக கிடைக்கப்பட்டதாலே சில்வருக்கும் ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தங்கம் மக்களிடத்தில் நிறைய புழங்க ஆரம்பிக்க சில்வருக்கான மதிப்பு குறைய ஆரம்பிச்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் சில்வரை எளிதாக உற்பத்தி பண்ணிட முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகா அதோடைய உற்பத்தி பல மடங்கு அதிகரித்ததுக்கு பிறகா அதனுடைய தேவை குறைய ஆரம்பிச்சிது, அதனுடைய விலையும் குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. காரணம் என்னென்னா, இந்த உலக நாடுகள் எல்லாம் வர்த்தகத்திற்கு தங்கத்தை ஆதாரமாக வச்சு என்ன செய்கிறாங்க, வர்த்தகத்தை பண்ணுறாங்க. ஒரு அமெரிக்கன் டாலருடைய விலை இவ்வளவு தங்கம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, முதல்ல கமர்ஷியல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக தங்கத்துக்கு ஈக்குவலாக நம்முடைய கரன்சியை நீ பண்ணிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அமெரிக்க அரசாங்கம் அந்த தங்கத்திலிருந்து தன்னுடைய பின்வாங்கிக்கிட்டு பெட்ரோ டாலர் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வருது. அதாவது உலகம் முழுமைக்கும் எங்கே வேணாலும் இங்கே பெட்ரோலியம் வர்த்தகம் பண்ணலாம், வாங்கலாம். அதை அமெரிக்கன் கரன்சிலே பண்ணணும். ஏம்னா நாங்கள் தான் பெட்ரோலியத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த அமெரிக்கா பேட்டன் ரைட் அப்படின்றது மூலமாக கொண்டு வந்து சேர்க்குது. இந்த டாலருக்கு பெயர் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரோ டாலர் வர்த்தகத்துக்காகத்தான் அரபு நாடுகளில் பல குண்டு மலைகள் பொழுந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு பின்னால் மதம் அப்படின்ற விஷயம் ஒளிஞ்சிருக்குது. சரி, அந்த அரசியல் போக வேண்டாம். இந்த பெட்ரோ டாலர் அப்படின்ற விஷயம் இருக்கிற வரைக்கும் தங்கத்திற்கான மவுசு இருந்துக்கிட்டே இருக்கும். பெட்ரோ டாலர் எது வரைக்கும் இருக்கும், கடைசி ஒரு வாகனம் பெட்ரோல் போடுற வரைக்கும் பெட்ரோ டாலர் அப்படின்ற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தங்கத்திற்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தங்கத்துக்கும் பெட்ரோ டாலருக்கும் எனக்கு புரியலை தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தின் மீதான கட்டுப்பாடை அமெரிக்கா ஏதோ உனக்கு கிளப் பண்ணியிருக்குது, இணைச்சிருக்குதுன்னு சொன்னால் பெட்ரோ டாலர் அப்படின்றது மூலமாக இணைச்சிருக்குது. பெட்ரோலிய பொருட்களை உலக நாடுகள் பயன்படுத்த அமெரிக்க டாலர் கொண்டு வாங்கணும். அமெரிக்க டாலருக்கு இணையாக தங்கத்தை வச்சுருக்குது. அப்போது தங்கம் பெட்ரோ டாலர் பயன்பாடு பெட்ரோ டாலர் தங்கம். இந்த மாதிரி எந்த கோணத்தில் போனாலும் பெட்ரோலுக்கு தேவை இருக்கிற வரைக்கும், டீசலுக்கு தேவை இருக்கிற வரைக்கும், கச்சா எண்ணெய்க்கு தேவை இருக்கிற வரைக்கும் தங்கத்தினுடைய விலையை அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கோம் அப்படின்ற கோணத்தில் நகர்த்துது. இப்படி நகர்ற பொழுது பெட்ரோல் எப்போதும் சரிவை சந்திக்காது, அது போலவே தங்கமும் எப்போதும் சரிவை சந்திக்காது. அப்போ சில்வர் நிலைமை அது உப்புக்கு ஜப்பானியா. ஒரு பொருளோட விலையை ஹைப்பாக ஏற்றிக்கிட்டே வர்ற போது மக்கள் உஷாராகக்கூடாதுன்றதுக்காக பொருளாதார மேதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பக்கத்திலே சில பொருட்களை வளர்த்துக்கிட்டே வருவாங்க. அதாவது ஒரு கோடு பெரிய கோடாக தெரியணும்னா பக்கத்தில் சில கோடுகளை சின்ன கோடுகளாக வரையணும். ஒரு கோடு பெரிய கோடாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் சில கோடுகளை சிறுசாக வரையணும். அந்த வரிசையில் வரைஞ்சது தான் இந்த வெள்ளி, காப்பர், இந்த மாதிரியான உலோகங்கள். அப்படின்னா இந்த தங்கத்திற்கான மவுசு குறையுமா தம்பின்னு கேட்டிங்கன்னா குறையாது. அப்போ சில்வரில் முதலீடு பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வங்கிகள், உங்களுடைய பக்கத்தில் கூடிய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, வங்கிகள், இந்த பேங்க்ஸ் என்றைக்கு தங்கத்திற்கு பதிலாக வேறு சில உலோகங்களையும் நீங்கள் கொடுத்தா அதன் மீது நாங்கள் என்ன செய்கிறோம், கடன் தர்றோம் அப்படின்னு சொல்லுதோ, அந்த நேரத்திலிருந்து நான் மற்ற உலோகங்களை நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கத்தை கொண்டு போய் பேங்கில் அடமானம் வச்சா தான் கடன் தர்றாங்க. நான் சில்வரை கொண்டு வச்சாலோ காப்பரை கொண்டு வச்சாலோ தர்றதில்லை. அப்படின்னா தங்கத்திற்குத்தான் மதிப்புங்கிறத வங்கிகள் சொல்லுது. இந்த பொருளாதார சுழற்சியில் பேங்க்ஸ் தான் ஒவ்வொரு நாட்டினுடைய அச்சாணியாக செயல்படுது. அப்போ இந்த பொருளாதார சுழற்சியில் பேங்க் எதை பணமும் நம்புதோ, எதை நம்பி கடன் கொடுக்குதோ, அதையே தான் நாமும் பணமும் நம்ப வேண்டிய அவசியம் இருக்குது. பேங்க் எதுக்காக அதை பணம் நம்புது
அப்படின்றத பேங்க்குக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கங்க. ஆனால் பேங்க் எந்த பொருளை நம்பி கடன் கொடுக்குதோ அதுதான் உண்மையிலே பணம். ஏன்னா ஒரு சொத்தை நம்பி தான் இன்னொரு சொத்துக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு மேலே கடன் வாங்குறீங்க. கடன் உங்களை நம்பி இல்லை, நீங்கள் கட்டிடுவீங்கிற கெப்பாசிட்டி செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த பொருள் அதுக்கு தக்கன மதிப்புள்ளதான்னு பார்க்குறாங்க, வீட்டு கடன் கொடுக்குறாங்க. அதே போல் தங்கத்திற்கு இவ்வளோ விலை இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. நீங்கள் கடனை கட்டுறதுக்கு தகுதி இருக்குதா இல்லையெல்லாம் பார்க்குறது இல்லை. சிவில் ஸ்கோரு எதுக்கு பார்க்குறாங்க? வீட்டு கடனுக்கு பார்க்குறது போல் தங்க கடனுக்கு பார்க்குறது இல்லை. இப்போது தங்கத்தை கொண்டு 1 கிலோவை கொண்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது உண்மையான தங்கம் தானா, உண்மையிலே நிகர எடை எவ்வளவுங்கிற செக் பண்ணிவிட்டு அதற்கு மார்க்கெட்டு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு எவ்வளவு வரைக்கும் அதுக்கு நம்ம செய்யலாம் கடன் கொடுக்கலான்னு கணக்கு பண்ணி வங்கிகள் கடன் கொடுக்குது. இதுதான் உண்மை. ஒரு நிலத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா 1000 டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். ஒரு வீடு கொண்டு கட்டுறது கேட்டிங்கன்னா அதுக்கு 1000 டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். உங்களிடத்துல அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கான தகுதி இருக்குதான்னு செக் பண்ணும். ஆனால் நகைக்கடனுக்கு இது எதுவுமே கிடையாது. அப்படின்னா வங்கிகள் எதை நேரடியாக பணம்னு நம்மள்கிட்ட மறைமுகமாக சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வங்கிகள் எதை நேரடியாக பணம்னு நம்மக்கிட்ட மறைமுகமாக சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கான பொருளாதார அடிப்படை பாடம். அந்த வரிசையில் நான் புரிஞ்சுக்கிட்டது தங்கம் மட்டும்தான் இனி எப்போதும் பணம். தங்கம் மட்டும்தான் இனி எப்போதும் பணம். உலக நாடுகளில் தங்கத்தை தன் கையிருப்பாக வச்சக்கூடிய நாடுகள் மட்டும்தான் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தும். அதனால தான் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் நம்மளை மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு கொடுத்தீங்கன்னா லிக்விட் கேஷாக மாற்றி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் வர போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. பழைய நகையை கொண்டு வந்து கொடுங்க, அதை உருக்கி மார்க்கெட்டில் சர்க்குலேட் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. கோவில் நகைகளை கூட பல நகைகளை செய்கிறாங்க, கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறங்கிற பேரில் வெறும் பேப்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த நகையை உருக்கி மறுபடியும் மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணிடுறாங்க. ஏன் தங்கத்தை தங்கமாகவே அடமானம் வச்சு பயன்படுத்த முடியலைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் ஒளிஞ்சிருக்குது. தேவைக்கு அதிகமான தங்கத்தை புழங்க விடாமல் தேவைக்கு தங்க பூரா ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னா தங்கத்தை எடுக்கிறதுக்காக விலையும் கூட ஆரம்பிக்கும், மறுபடியும் தங்க விலை கூடிக்கிட்டே போகும். அதனால் செய்கிறது அரசாங்கமே ஒரு சுழற்சியை ஏற்படுத்துது. தங்கத்தை எங்கேயும் ஸ்டோர் பண்ண விடாமல் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சர்க்குலேட் பண்ண வைக்குது. அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆன்லைன் ETF. ஆன்லைன் மூலமாக நீங்கள் கோல்டு வாங்குங்கன்னு சொல்கிறது, தங்க பத்திர முதலீடுகள் சொல்கிறது, தங்கத்தை வீட்டிலே வச்சுருக்காதீங்க, அது பழைய தங்கமாக இருக்கும், அதை உருக்கி மறுபடியும் என்ன செய்யலாம் தங்கமாக்கிக்கிட்டு அது மூலம் வட்டி பெற்றுக்கலாம்னு சொல்ல வர்றது. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் எதுக்கு பரப்புகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா தங்கத்தை தேங்க விடாமல் அதை ஓட விடுற வேலையை செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தோட ஒரு சுழற்சியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலக அரசியல் ஆரம்பித்தோம், பெட்ரோ டாலர் டீலுக்கு போனோம், சில்வருக்கு போனோம், பேங்குக்கு போனோம், அரசியல்வாதிகளுக்கு போனோம், நாலாகரையும் சுற்றி வந்துட்டோம். இனி யோசிச்சு பாருங்கள், எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது மட்டும்தான் சரியாக இருக்கும். சில்வரில் முதலீடு பண்ணுறதோ காப்பரில் முதலீடு பண்ணுறதோ சரியில்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சரிதான். ஆனால் தங்கத்தை ஒப்பிட்ட அளவிற்கு பார்க்கும் பொழுது தங்கம் தான் எப்போதும் முதலிடத்தில் இருக்குதுங்கிறத நான் சொல்லலை. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரணிகளாக இருக்கிற அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க, பேங்க் சொல்லுது, உலக பொருளாதாரமாக அதைத்தான் சொல்லுது, பெட்ரோ டாலருங்கிற பெட்ரோலிய ஒப்பந்தமும் அதைத்தான் சொல்லுது. சரி, இதற்கு பிறகு நீங்கள் இதில் முதலீடு பண்ணணுங்கிறத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க. நன்றி. இங்கே எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் உங்களால் வெறும் 10 ரூபாயில் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? முடியும். அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்டில் உங்களோட பிஸ்னஸை வெறும் 10 ரூபாயில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.